வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் வீடியோவுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் நிறைய இது கொடுத்துருந்தீங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ட்ரிக்ஸ், சிம்பிளான இன்னொரு ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். நாளையிலேருந்து நான் போட போகிற வீடியோவில், அடுத்த வீடியோவிலேருந்து ஆப்டிடியூட் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலான்னு இருக்கேன். அதாவது டைம் அண்ட் ஒர்க் ஒரு நாளைக்கு, இன்னொரு நாளைக்கு ஏஜஸ், அது மாதிரி பார்க்கலான்னு இருக்கேன். கீப் சப்போர்ட் மீ கைஸ். ஓகே, நேற்று வந்து மல்டிப்ளிகேஷன் வித் 11 பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 5. எப்படி ஈஸியாக ஈவன் நம்பர்ஸோட 5 மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈஸி ஸ்டெப் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து 234 எடுத்துக்கிறேன். அதை வந்து எப்படி 5ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ இந்த 234 ஈவன் நம்பரை நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்குமா? அதோட 10ஆல் நான் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது 234 டிவைடட் பை 2 ஆன்சர் எனக்கு 117 வருமா? அதோட நான் 10 மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு 117 கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அதே தான் 672 எடுத்துக்கேன். இதையே வந்து நான் 2ஆல் மல்டிபிள் பண்ண 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 339 கிடைக்கும். அதோட நான் 10ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா 3390 கிடைக்கும். இதுவே எனக்கு 5 இல்லாமல் 15 இருக்குன்னு வைங்களேன். நான் 10க்கு பதிலாக 100ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இது மாதிரி ஈஸியான ஸ்டெப் மூலிமா நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கால்குலேட்டரோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி நம்ம ஆன்சர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார். அவர் வந்து ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நாய் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தண்ணியில் நடக்குமா. நம்ம யாரும் அது மாதிரி நாய் பார்த்ததில்லை. இருந்தாலும் அவர் வச்சிருக்க நாய் வந்து தண்ணியில் நடக்குமா. அவருக்கு உடனே ஒரு ஆசை தோணுச்சா தன்னோட ஃப்ரெண்டுக்கு இருந்து இந்த நாயை காமிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, தன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வந்துட்டு வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டைக்கு போகும்போது அங்கே ஒரு குளம் தெரிஞ்சுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பூக்கள்லாம், தாமரை பூ, அது மாதிரி எல்லாம் இருந்தது தண்ணியில். ஸோ இவர் வந்து தன்னோட ட்ரெயின் பண்ண நாயை வந்து அந்த இதில் குளத்தில் போயிட்டு அந்த பூவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே அந்த நாய் இருந்துட்டு என்ன பண்ணிச்சான், போயிட்டு தண்ணியிலேயே நடந்து போய் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்துச்சான். 2-3 டைம் இதே மாதிரி ஒரு பந்தை தூக்கி போட்டோ இல்லை அந்த பூவை எடுத்துகிட்டு வர சொல்லியோ அவர் வந்து அந்த நாயை தண்ணியில் நடக்க வச்சார். அவர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அது வரைக்கும் அவரோட ஃப்ரெண்டு வந்து எதுவுமே கமெண்ட் சொல்லவே இல்லை. உடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா நம்ம ஃப்ரெண்டு எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்டு இவே கேட்டார், நீங்கள் எதுவுமே அன்யூஸ்வலாக எதுவுமே பார்க்கலையா, உங்களுக்கு எதுவுமே தோணலையா அப்படின்னு கேட்டார். அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் பார்த்தேன், ஏன்னா நாய்க்கு ஸ்விம்மிங் கூட தெரியல, அதாவது நீச்சல் பண்ண கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க நினச்சி போனது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. அதே மாதிரி தான் நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணும்போது நிறைய பேர் நம்ம நெகட்டிவ் திங்ஸ் பார்க்கலாம். ஆனால் நம்ம எப்பயுமே அதோட கருத்தை எடுத்துக்கிட்டு நாம் நம்மளோட வேலை போய்கிட்டே இருக்கணும். மித்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத ஜஸ்ட் கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறதுக்காக நம்மளோட பார்த்து நம்ம விடாமல் நம்ம ஒர்க்கை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது முதல்ல நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இந்த கேள்விக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆன்சர் தெரியும். ஆனால் அது எப்படி சொல்றதுன்னு டவுட் இருக்கும். அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் ஃபேமிலியை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் ஃபேமிலியை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லலாம், இன்னும் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் இன்டர்வியூ போகணுன்னு உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான்.
அதாவது ஒரு 3 நிமிஷம் இந்த கொஷனுக்கு நீங்கள் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க அடுத்த கொஷின் கேட்க வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து நம்ம என்ன மாதிரியான ஆன்சர் சொல்லணும், என்ன மாதிரியான ஆன்சர் சொல்லக்கூடாது, இதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ். தேங்க்யூ. நான் இன்னைக்கு கூட இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி POE சாஃப்ட்வேரை நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அதுலேயே மெக்கானிக்கல் சம்மந்தமாக POE ஒரு இன்ஜினியர் குவாலிஃபிகேஷனோட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணினா அங்கே வந்து எப்படி எல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, இன்டர்வியூ கொஷின்ஸ் POE சம்மந்தமாக அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாக கேட்பாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.